வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025. இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்று சந்திரன் மேஷ ராசிக்குள் இருக்கிறார். செல்லக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை ராசிகளுக்கு பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் ஏற்படும். கடந்த 2 நாட்களை பார்க்கும் பொழுது இன்று ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றமான நிலையாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்பு, வருமானம், ஆதாயம் தரும். பணி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும்னு சொன்னாலும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் இன்று பண விஷயங்களை பொறுத்தவரை சற்று நிதானம் தேவை. கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் இருக்க வேண்டும். ரிஷபராசி நண்பர்களுக்கு விரயங்கள் அதிகமாகக்கூடிய ஒரு நாள். முடிந்தவரை சுபவிரயங்களாக இதை செய்து கொள்வது நன்மை அளிக்கும். நீண்ட நாள் குடும்பத்திற்கு வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு இன்று அந்த பணத்தை நீங்கள் விரயம் செய்வது சுபவிரயமாக அதை மாற்றிக்கொள்ளலாம். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை. குழந்தைகளிடம் கண்டிப்பு காட்டாமல் தட்டி கொடுத்து செல்வது உங்களுக்கு மிகுந்த நன்மை தரும். அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கடந்த 2 நாட்களாக இவர்களுக்கு அஷ்டமாதிபதியான சனியுடன் ராகுவுடன் இணைந்த சந்திரனாக இருந்தது. கர்மஸ்தானத்தில் இருந்தது. தேவையில்லாத மன குழப்பம், மனதில் ஒரு டென்ஷன் இருந்திருக்கும். இன்று மனதில் மகிழ்ச்சியாக ஓரளவிற்கு முன்னேற்றமான மனநிலையாக இருக்கும். எடுத்த காரியங்கள், நினைத்த காரியங்கள் ஜெயிக்கும். தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். ஆனாலும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. பேச்சில், உணவில் நிதானம் இருக்க வேண்டும். அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கடகராசிநாதனும் கடந்த 2 நாட்களாக இவர்களுக்கும் அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய சனியுடன் ராகுவுடன் இணைந்திருந்து மனக்குழப்பத்தை கொடுத்திருக்கும். ஆனால் இன்று சற்று மன மகிழ்ச்சி ஏற்படும். கடந்த 2 நாட்களில் இருந்த குழப்பங்கள் ஓரளவிற்கு தெளிவு பெறக்கூடிய நிலையாக இருக்கும். தொழில் முயற்சிகளிலும் சற்று தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். தொழில் லாபம் வெற்றி கொடுக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் புதிய முயற்சிகள், பெரிய அளவில் இருக்கக்கூடிய புதிய முயற்சிகளில் சற்று பொறுமை, நிதானம் தேவை. அடுத்தது சிம்மராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிந்துவிட்டது. ராசிநாதன் சூரியனுடன் மேஷத்தில் சந்திரன் இன்று இணைவு அப்படிங்கிற நிலையில் அது பாக்கிய வீடாக இருந்தாலும் பாதக வீடு. தொழில் முதலீடு, விரயங்கள் தொடர்பான விஷயங்களில் சற்று பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டும். அவசரமாக எந்த செயலையும் முடிவெடுக்காமல் இருப்பது மிக நன்மையாக இருக்கும். குடும்ப வாழ்வில் அதிகம் விட்டு கொடுத்து செல்வது, கணவன் மனைவி ஆரோக்கியத்தை அக்கறையாக பார்த்து கொள்வது மிக அதிக அவசியமான நிலை. அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இன்று இருப்பது, விரையாதிபதியுடன் சேர்ந்த சந்திரனாக இருப்பது மிக பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். விரயங்களில் சற்று கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே கண்டிப்பாக வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் இருவரும் இவர்களுக்கு 10, 11 கூடிய அதிபதியாக இருப்பது ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல நிலை. தொழில் மேன்மை, தொழிலுக்கான சில விரயங்களை பற்றிய முடிவுகள் இவர்களுக்கு தெளிவான ஒரு நிலையை கொடுக்கும். தொழில் லாபமும் அதிகரிக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை. கணவன் மனைவி இடையே ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் சற்று பொறுமையாக செல்வது இவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மிகுந்த நன்மை அளிக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு சந்திரன் 6ஆம் வீட்டில் 10ஆம் அதிபதி சூரியனுடன் இணைந்திருக்கிறார். ஆரோக்கியத்தில் அதிக கவனம், அக்கறை தேவை. குழந்தைகளுடனும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இருந்தாலும் இன்று இவர்களுக்கு மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சி, நிம்மதி உண்டாகும். நீண்ட நாள் மனதை உறுத்தி கொண்டிருந்த சில கவலைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் விருச்சிக ராசி நண்பர்கள் சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு மனதில் தெளிவு ஏற்படும். பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் பாக்யாதிபதி, அங்கு இணைந்திருக்கக்கூடிய சந்திரன் இவர்களுக்கு நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும். தந்தை வழி உதவிகள், ஆதாயம் இவர்களுக்கு ஒரு நல்ல லாபமான நிலையை கொடுக்கும். தொழில் வளர்ச்சி நிம்மதி தரும். இடமாற்றம், அலைச்சல்கள் ஏற்படுவதனால் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை அதிகம் காட்ட வேண்டும். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். ஜாதகர்களுக்கு ஆரோக்கியத்திலும் தன்னுடைய தாயாருடைய ஆரோக்கியத்திலும் சற்று அதிக அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நாள்.
குடும்ப வாழ்விலும் கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் கண்டிப்பாக கூடாது. தொழில் வளர்ச்சி, பணியில் ஏற்றம், வருமானத்தில் உயர்வு இதெல்லாம் இவர்களுக்கு மனதில் மகிழ்ச்சி கொடுக்கும். குழந்தைகள் வாழ்வில் உயர்வு, வளர்ச்சி இருப்பது நல்ல நிலை. குழந்தைகளுடனும் சற்று தொடர்ந்து அனுசரித்து செல்வது மகர ராசிக்கு நன்மை அளிக்கும். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசி நண்பர்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நீச்ச செவ்வாயோடு தொடர்பாக இருப்பது, பரிவர்த்தனையாக இருப்பது போன்ற ஒரு நிலை. கண்டிப்பாக ஜாதகர்கள் வண்டி வாகனங்களில் அதிக நிதானம், மிதமான வேகம் இதெல்லாம் ரொம்ப அவசியமாக கடைபிடிக்க வேண்டும். வாழ்க்கை துணைக்கு மருத்துவ விரயங்கள் ஏற்படலாம். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் மிக மிக அதிக அக்கறை தேவை. தன்னுடைய ஆரோக்கியத்திலும் கும்பராசி நண்பர்கள் அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது மீனராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். மீனராசியுடைய வாழ்க்கை துணை கன்னியாக வரக்கூடிய நிலை. அவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் போன்ற ஒரு நிலை இருப்பதனால் மீனராசி அனுசரித்து போனால் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கை துணையை கையாள முடியும். இவர்கள் மீனராசி நண்பர்கள் பேச்சில், உணவில் சற்று கவனம் தேவை. சூரியன் ஒரு உஷ்ண கிரகம், 6க்குடையவர் அப்படிங்கிறதுனால சற்று நீங்கள் யோசிக்காமல் பேசிவிட்டால் எதிராளியின் மனம் புண்படக்கூடிய பேச்சு வந்துவிடும். உங்களோட ஆரோக்கியத்திற்கும் இந்த பிரச்சனை தொடர்பாக வரக்கூடிய நிலை. ஸோ பேச்சில், உணவில் நிதானம் தேவை. ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை அதிகம் தேவை. ஜென்மத்திற்குள் இருக்கக்கூடிய சனியுடைய நிலை. மனவிரக்தி உண்டாகும். யோகா தியானம் செய்வது மீன ராசிக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும்.